டேய் மரோட்டா, இந்த இம்சிலேருந்து நம்ம எப்படா வெளியே வர போறோம்? இவனுக்கு பயந்து இப்படி ஒழிஞ்சிட்டு அதுல ஒரு ரவுண்டு பட்டுன வாங்கி குடிச்சு கப்படம் மத்தியா இல்ல. டேய் கொசுக்கு பயந்து வீட்டை கொளுத்து சொல்றியா? தம்பி இப்படி புலம்புறதுக்கு அந்த ஏட்டு மகனை முதல்ல போட்டு தள்ளணும்டா. முதல்ல அவனை போடு. டேய் இங்கே வந்துட்டான்டா. டீ கடைக்காரன் அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரியலடா. நம்மளையெல்லாம் போலீஸ்னு சொல்றதுக்கே கேவலமா இருக்குடா. பேசாம இந்த ஒயின் ஷாப்ல கூட வேலைக்கு சேர்ந்துடலாம் போல. நான் அவங்களை பற்றி பேசணும். கப்பன் வந்துட்டானுவோ தொல்லை தாங்க முடியப்பா. மாப்பிள்ள நானும் அந்த 7 லட்சத்தை நினச்சி சோகத்தில் தான் இருக்கேன். நீயும் சாயங்காலமான அண்ணியன் விற்கிற மாதிரி கேரக்டரை மாற்றிடுற. ஒரு 2 நாளைக்கு கட்டிங்க போடு, எல்லாம் சரியாயிடும். டேய் தம்பி யாரா வேண்டே? டேய் என்னடா இப்படி அழுது அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க? எல்லாரும் முடிச்சுட்டான்டா உப்பாரி வைப்பாங்க. நீ என்னடா ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணிட்ட? அப்பா எவ்வளோ நல்லவர்றா. ஐயோ அம்புலி மாமா கதை மாதிரி அப்பா கதையை திரும்பி ஆரம்பிச்சிட்டானே. கஞ்சம் வாங்க அவரை எல்லாரும் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. நடிச்சா தானே மனுஷன் பயங்கரமா. டேய் நானே 7.5 லட்சத்தை நினச்சி வேதனையில் இருக்கேன். வெறுப்பேத்தாம வேற ஏதாவது பேசு. என்ன சார் வேணும்? சாருக்கு அவங்க அப்பா வேணுமா? சார் இந்த நக்கல் பாரு சாப்பிட்டு. பின்ன என்னடா நீ எல்லாம் நார்மலாவே இருக்க மாட்டியா? நேற்று வரைக்கும் அப்பா போட்டு திட்டுறது, இன்னைக்கு என்னடா அப்பா அப்பான்னு பாசம் முட்டி அவுத்து விடுறது. ரிலாக்ஸா இருமாப்ல. தம்பி சொல்லுங்க சார். நீ போய் கூலியா 2 பீரு 2 கிளாஸ் ஒரு ரத்த பொரியல் எடுத்துட்டு வா. ஓடு. சாரி சார். 2 ஆபாயில் அதெல்லாம் கொண்டு வருவேன். நீ முதல்ல காசை கொடு. ஆனால் எங்கள் அப்பா இருந்த கஷ்டத்தில் இருக்கு. என்கிட்ட இதில் காசு கொடுறான். அது எப்படிரா உங்களுக்கு காசு கொடுக்குற இடம் வந்தால் மட்டும் சோகம் தண்டால வந்துடுது? எனக்குன்னு வந்து சேர்றான் இப்போ. இந்த எடுத்துட்டு போ. இவனை மாப்பிள்ள தயவு செய்து மூஞ்சி எப்படி உம்முன்னு வைக்காதரா. ஏதோ பிடிச்சா பிளான் பண்ணுறானுங்கண்ணா. அந்த மாணிக்கத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு போலீஸ் நாயை விட்டு மூஞ்சியை கண்டிச்சு உதற விட்டுருவான். கவலைப்படாமறா. என்ன நாய் விட்டு கடிக்கிறதுக்கெல்லாம் பிளான் பண்ணுறானுங்க. மரவட்ட பயமா இருக்குடா. என்னடா பாடா நான் மட்டும் என்ன ஜிப்பா நான் சொன்னேன்? உங்க அப்பா மட்டும் உயிரோட இருந்தான்னு வை, நீ பண்ற டார்ச்சருக்கு எப்பயோ வீட்டை விட்டு ஓடிட்டு போடுறான். டேய் அந்த கத்தி குறோம். காலையில் ஒரு டிவி சுற்றியை காணாமல் வந்தேன். அவங்ககிட்ட 300 ரூபாயை போட்டேன். இப்போ அதுவும் போச்சா? உங்கள் அப்பா லஞ்சம் வாங்காத வர்றா. அதுக்கு லஞ்சம் வாங்கின காசில் நான் குடிப்பேன் நினச்சியா? போடா. பாட்டில் பூரா உடைச்சடா பரதேசி. ஏண்டா இப்போ எதுக்குற பாட்டில் உடைச்சா? லஞ்சம் வாங்கின காசில் குடிக்க சொல்றியா? தப்புடா. தப்பு. இதில் என்னடா லஞ்ச காசில் குடிக்கூடாது, அட்டு வித்த காசில் குடிக்கிறானே. ஏன்டா அப்படி உயிரை வாங்குற? ஏண்டா லஞ்ச காசுல குடிக்கிறவங்களுக்கு ஃபுல் போதையில வாந்தி வரும், சொந்த காசுல குடிக்கிறவங்களுக்கு ஃபுல் போதையில பூந்தி இடம் வரும். நல்லா வந்து சரிங்கடா எனக்கு உடனே சரி விட்டுறா. உனக்கு இங்கே வேணாம், முதல்ல கிளம்பி போகலாம். போயிட்டாண்டா. நம்ம உட்காந்து குடிக்கிறேன் வாயவா பார்க்க முடியும்? கார்னர் கடையில் எனக்கு எங்க போறவங்க டொக்காமா நாய் மாதிரி பின்னாடியே துரத்தி வரானுங்கடா. இந்தாண்ணா பாட்டில் எடுத்து சொல்லுலான்னு நினச்சா அசால்ட் ஆச்சிட்டான். இதுக்கு மேலே வேலையே ஆகாது. நம்ம பாட்டில் ஜகா வாங்கின்னு ஒழிஞ்சிக்கினே போக வேண்டியது தான். அவங்களோட இவன் வேற பயங்கரமா பயமுறுத்துறானே. காத்தாலேயே நம்ம ஆள் பளிச்சுன்னு வராயா. வீட்டில் மேரேஜுக்கு எதுனா ஏற்பாடு பண்ணிட்டாங்களா என்ன? டே நண்பா, இதனடா உனக்கு வந்து சோதனை. நான் பேசவே ஆரம்பிச்சிருக்கேன். விஸ்வா சிரிச்சுட்டே வராளே. உனோட கன்ஃபார்மோ சிரிக்கிற மாதிரியே இப்போ கேட்டுடுறான். ஏத்துறான். ஹாய் விஸ்வா. ஹாய். என்னங்க காலையில் இவ்வளோ மங்களகரமா? வீட்டில் எதுவும் விசேஷமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு என் பர்த்டே, அதான் கோயில் போயிட்டு வந்தேன். சூப்பருங்க. சாரி உங்களுக்கு செமையாக இருக்குது. தேங்க்யூ விஸ்வா. இந்தாங்க குங்குமம் வச்சுக்கோங்க. ஒன்றும் பல்லே வளர்க்கலைங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சாமி மனசில் இருந்தால் போதும். இதுக்கப்புறம் எங்கள் சாமி இருக்கிறது நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. பார்க்கலாம். ஐயா எப்ப பாரு தவலத்தான் இருப்பேன். ஏன் நல்லா இருக்கிற? ஏய் மரோட்டா, இன்னும் தம்மா தோணு சொல்லானுங்க. பயந்துட்டு எத்தனை தடவை ஓடி ஒளியுது. இதுக்கு ஏதாவது பண்ணுவேன்டா. அவன் வேற குறியோட சுத்தி இருக்கிறான், கையில புரியோட சுத்தி இருக்கிறான். நான் வெறியோட இருக்கிறானா?
இது வேற எப்ப போன் அந்த டேம் இருந்தா. ஹலோ ஏய் மரவட்ட, அந்த எஸ்ஐ பொண்ணு பூர்ணிமா அதை தூக்கிடு. அதெல்லாம் முடியாதுப்பா, அது வேற எஸ்ஐ பொண்ணு. பாண்டி வேற உள்ளே இருக்கிறான், இன்னும் வெளியே வரல. இன்னைக்கு அது தூக்குற வேடா போன. இந்த டோமரை போடணும்னா முதல்ல அவங்க அப்பனுக்கு பணம் போடுறான். ஒரே பேஜரா போச்சு. நீ வேற ஏசிக்கு போனா போட்டு என்னத்த சொல்றது? அவன் நம்மள பொண்ணு தூக்க சொன்னானா? நம்ம பொண்ணு தூக்க போகுமா? அவன் என்ன பண்றான், ஏட்டு பிள்ளைக்கு போனா போட்டு நம்மள அங்க வந்து அச்சு திம்சம் பண்ண பிளான் போட்டுக்கிறானா? என்னடா பண்றது? ஒரு பிளான் வச்சிருக்கிறேன், நாளைக்கு சொல்ற மாதிரி உனக்கு. 2 பொச்சில அனுப்பி அந்த 2 டோமரில ஃபாலோ பண்ண சொல்லு. சார் ஓகே, நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஏகாம்பரம், அந்த மாணிக்கம் கேஸை ஏன் க்ளோஸ் பண்ணல? இன்னும் அவனை தேடிட்டு இருக்கீங்க? தீவிரமாக தேடிட்டு இருக்கேன் சார். கூடிய சீக்கிரம் பிடிச்சிடும் சார். இதை சொல்றது உனக்கு வைக்கமா இல்லை? ஏன் என்கவுண்டர் ரிப்போர்ட்டை கேஸை ஒன்றும் பெண்டிங்கில் வச்சிருக்க? ஏன் அவன் தேவை ஏதாவது உனக்கு தேவைப்படுதா? சார் அப்படிலாம் எதுவும் இல்லை சார். யோ, நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. இன்னும் 1 வாரம் டைம், அதுக்குள்ள அவன் ஃபைலை க்ளோஸ் பண்ணி ஆகணும். உன்னால முடியல நான் சொல்லு, நான் வேற டீம் வச்சு பார்த்துக்கிறேன். வேணாம் சார், நானே முடிச்சிடறேன் சார். கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடறேன். யூ கேன் கோ நோ சார். யோ ஏகாம்பரம் சார், அந்த மாணிக்கத்தை என்கவுண்டர் பண்ண டீம்ல செத்து போன ரெட் கான்ஸ்டபிள் அவர் பையனை சேர்த்துங்க. நல்ல ஃபோர்ஸாக இருக்கான். ஓகே சார். ஃபோர்ஸாக இருக்கானா? இவனை பற்றி எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு? எங்க கிளாஸ் எடுக்கிறாங்க அதானே. ஏய், அதை விட உன் ஆள் இப்பெல்லாம் கண்ணிலே சிக்க மாட்டேங்கிறான். இப்போ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அவன். பாத்துட்டோம். கவலைப்படாத, இங்கதான் இது பாத்துட்டோம், தூக்கிடுறோம். இந்நேரத்துக்குள்ள வந்துருவா. நீ சும்மா இரு சரியா? டக்குன்னு பார்க்காத, அங்கிருந்து ஒருத்தவனை பார்த்துட்டே இருக்கான் பாரு. அப்படியா? ஆமா, மெதுவா பாரு. ஆமாண்டி, நானே பார்க்குறேன். ஏய், ரைட் சைட்ல பாரு, நம்மளே ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். ஆமாம், எறும்பு மாதிரி இருக்கான். இவன் வேற ஃபாலோ பண்ணுறான். என்னடி நடக்குது? ஏய், விஸ்வாக்கு மெசேஜ் அனுப்பி உடனே வர சொல்லு. நம்ம ரவுண்ட் கட்டுறாங்க. அண்ணா கொஞ்சம் நிப்பாட்டுங்களா? சீக்கிரம் சீக்கிரம் ஏறுங்க. ஏய், விஸ்வாக்கு உடனே கால் பண்ணிடி. நான் மாட்டியா? நான் மாட்டா. டேய், இன்னைக்கு மூட்டை விட்டு உழைச்சிக்கிற வேண்டியதாண்டா. சீக்கிரம் சொல்றா. ஏய், சோத்து போடுங்கடா. சீக்கிரம் தொலைங்கடா. ஏய், ஏறி தொலைங்கடா. ஏய், வரவட்ட சனினா ஏதோ பெருசா கிளிக்க போறேன்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணிட்டு என்ன அடி வாங்கி கூட தெரிஞ்சடா. இந்த சாவுக்கு மறுவாடா. ஏசி எனக்கு எதுக்கு ஃபோன் பண்றான்? அவன் ஏடா உனக்கு ஃபோன் பண்றான்? அதான் கேட்குறேன், எனக்கு எதுக்கு ஃபோன் பண்றான் அவன்? சரி, எடுத்து பேசு. பக்கத்துல நான் இருக்கேன்னு சொல்லாதடா. சொல்லுங்க ஏசி சார். டே மரவட்ட, சீரியஸான விஷயம் உங்ககிட்ட தான் பேசணும். நான் சொல்கிறத கொஞ்சம் அமைதியாக கேளு. பக்கத்தில் மாணிக்கம் எதுவும் இருக்கானா? இல்லை சார். டேய், உன் அண்ணன் விஷயம் சீரியஸ் ஆயிடுச்சு. இனி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. வேற டீமை வச்சு அவனை என்கவுண்டர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டானுங்கடா. நான் சார் சொல்கிறீங்க? இந்த வாரம் மாணிக்கத்தை மார்க்கெட் கிரவுண்டுக்கு கூப்பிட்டு வந்துரு. நான் அவனை போட்டுறேன். உன்னை யாருக்கும் அவ்வளோவா தெரியாது. நான் உன்னை பெரிய ஆள் ஆக்கிடுறேன். நான் சொன்னதை மீறி வேற ஏதாவது பண்ணுன உன்னையும் சேர்த்து காலி பண்ணிடுவேன். என்ன புரிஞ்சுதா? ஏய் தம்பி, ஏசி என்ன சொன்னாரு?